கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 54:14. நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையாகப்பட்டு ஆணித்தரமான ஒரு வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார். நீதியினால் சிறப்பட்டிருப்பார். அதாவது நீதி என்பது உண்மை. அதில் நீங்கள் எப்படி இருப்போமா, சிறப்பட்டு நிலைச்சி இருக்கும்படியாக கர்த்தர் செய்வார். கொடுமையான காரியங்களுக்கெல்லாம் தூரமாக அது உங்களை விட்டு ஓடி போகும். கொடுமைகள், பிரச்சனைகள், உபத்திரவம் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போகும். அடுத்ததாக பயமில்லாதிருப்பாய். அவை எல்லாம் உங்களை விட்டு ஓடி போகிறதுனால திகிலும் பயமும் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிடும். திகிலுக்கு தூரமாவாய். பயத்துக்கு, அதான் மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த நேரமும் என்னவோ ஒன்று நடக்குமோன்னு சொல்லி என் மனம் கலங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அதான் பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அது எதுவுமே உன்னை தொடாது. எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை உங்களை அணுகுவதில்லை, அது தொடுவதில்லை. காரணம், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் சொல்கிறார், நீ நீதியினால் சிறப்பட்டிருப்ப மகளே. இப்போது சொல்லப்படுற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர்களை விலக்கி உங்களை பாதுகாத்து கர்த்தருடைய பிரசன்னத்தின் கிருபையினால் உங்களை மூடுவாராக. அது உன்னை அணுகுவதில்லை, அது உங்களை தொடவே தொடாது. எந்த ஒரு பிசாசின் கிரியைகளும், பயமோ திகிலோ, இன்றைக்கி ஒரு மனக்குழப்பமோ எதுவுமே உங்களை தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்து உங்களை நடத்தி வழி நடத்துவாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.